டீட்டெயில் அந்த 5 எம்சிக்யூ செக் பண்ணுங்க ஷிவானி. ஓகே, அது எங்க தப்பா இருக்க பாருங்க. லா இன்னைக்கு செக் பண்ணி கொடுத்துட்றேன் எம்சிக்யூ. ஆ, இதுல சொல்லுங்க ஷிவானி, டவுட். ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் பிஎன்ட், ஆமா ட்ரேடிங் அக்கௌண்ட் பிஎன்எல் கிளப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டு வெறும் ஆக்சுவலா இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட தான் கண்ணா. ராயல்டி ஆன் ப்ரொடக்ஷன், ரிட்டர்ன். ஓகே, உங்க டவுட் என்ன கண்ணா? எந்த எந்த பாயிண்ட் டவுட்? அப்புறம் இது 3000 கேக்குறீங்களா? செல்மா அவன் ஓன் யூஸ்க்கு எடுத்துட்டான்டா. அவன் ஓன் யூஸ்க்கு 3000 ரூபாய் எடுத்துட்டான். அப்ப பிசினஸோடது கிடையாதுல்ல, மைனஸ் பண்ண. கூட்ஸ் அண்ட் டிரான்சிட் வந்து ஆட் பண்ற ரீசன் என்ன? அது நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, பட் புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. அதனால அதை பர்ச்சேஸோட ஆட் பண்ணுவாங்க. வேற என்னடா டவுட்? வருமே. ஏன் வருமே? அதாவது இங்க பாருங்க கண்ணா, நீங்க ரைட்லயும் காமிச்சிட்டு லெஃப்ட்லயும் காமிச்சீங்கன்னா வரும். வெறும்னா லெஃப்ட்ல மட்டும் காமிச்சா வராது. ஒண்ணு நீங்க போடாதீங்க, குட்ஸ் அண்ட் டிரான்சிட்டே போடாதீங்க. இல்ல போட்டீங்கன்னா லெஃப்ட்லயும் காமிச்சிட்டு ரைட்லயும் காமிச்சிடுங்க. ஓகேவாடா? அதாவது இது இன்டைரக்ட்லி க்ளோசிங் ஸ்டாக்கா ட்ரீட் பண்றாங்க, இது இன்டைரக்ட்லி பர்ச்சேசஸா ட்ரீட் பண்றாங்க. ஒண்ணு நீங்க போடுறதா இருந்தா 2 எஃபெக்ட் கொடுங்க, இல்லனா போடவே போடாதீங்க. குட்ஸ் அண்ட் டிரான்சிட் நாட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. வேற என்ன டவுட்? அவ்வளவுதான். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் டூலா கோத்ரூ பண்ணுங்க கண்ணா. ஓகேவா? ஒரு சம் இருக்கு. பி
அபைரன்ஸ் இது இம்பார்ட்டன்ஸ். அது importance. இன்னொன்னு பிரகாஷன் சம் வரும். அந்த சம் பின்னாடி வருது, அதுவும் பார்த்துக்கோங்க. மெட்டீரியல் இந்த கண்டிப்பா ஒரு 3 சம் த்ரூ அவுட் எஃப்ஏல 3 சம் 21 மார்க்ஸ்க்கு புக்ல தான் கேட்பாங்க. ஓகேவா? அனதர் 15 டு 20 மார்க்ஸ் புக்ல இருக்கிற ஃபார்மேட் பேஸ் பண்ணி சம் வரும். ஆக மொத்தம் 45 மார்க் புக்ல இருக்கிற பேஸ் பண்ணி தான் வரும். ரிமைனிங் வந்து 30 மார்க் வந்து யுவர் எம்சிக்யூஸ். ஸோ 70. ரிமைனிங் அந்த 30 மார்க் ட்விஸ்டடா வரும். ஓகேவா? அதனால இதுதான் 7 3s ஆர் 21 மார்க்ஸ் இருக்குல்ல, அது புக் சம்மே வரும் அப்படியே. ரிமைனிங் 30 மார்க் எம்சிக்யூ புக்குக்குள்ள இருந்து தான் வரும். 50 மார்க் வந்துச்சா, ரிமைனிங் 25 மார்க்குக்கு புக்ல இருக்கிற ஃபார்மேட்ல ஒரு சம் வரும். அந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். நம்பர்ஸ் மாத்திருப்பாங்க, இல்ல குட்டியா சினாரியோ மாத்திருப்பாங்க. ஒரு 30 மார்க் மட்டும் உங்களுக்கு டஃப்பா இருக்கும். ஓகேவா? சோ நீங்க கிராக் பண்ண வேண்டியது அந்த 70 மார்க். 30 மார்க் உங்களோட ஓன் ஜட்ஜ்மெண்ட் தான். அவ்வளவுதான்டா. பார்த்துட்டு நீங்க சொல்லுங்கடா. இப்போ மாடியூல் 2ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். மாடியூல் 1 ரொம்ப தரவா இருக்கணும் சிவானி. பேசிக்ஸ் அதுதான். ஓகேவா? மாடியூல் 1 தரவா இல்லாம நம்ம எக்ஸாம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எஃப்ஏ வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். பேசிக்ஸ் தரவா இருக்கணும். they will test your basics. ஸோ இதான் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம அங்கேயே படிச்சோம். ட்ரேட் பில் எல்லா இங்கிலீஷ்ல புக்ல இருக்கிறத அப்படியே ரிப்பீட். இல்லஸ்ட்ரேஷன் 1 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜான்வரி 4 months, 23rd November 2023 2 months. அப்போ ஃபர்ஸ்ட் ஜானுக்கு வந்து டேஸ் ஆஃப் கிரேஸ்னா 1/1/2023. அப்போ 4 டேஸ்னா 1/5/2023. டேஸ் ஆஃப் கிரேஸ் வந்து 3 நாள். அப்போ 4/5/2023 டியூ டேட்டும் மெச்சூரிட்டி டேட்டும். புரியுதாடா? 4 months plus 3 days of grace. 23rd நவம்பர்னா 2 monthsனா நீங்க ட்ரை பண்ணுங்க 23rd நவம்பர் 2 monthsக்கு. பெயிண்ட் இருக்கு. 23rd நவம்பருக்கு கேக்குறான். ஓ ஜான்வரியா? என்ன கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 26th ஆஃப் எப்படி 26 ஜான்வரி வரும்? ஓகே 15th செப்டம்பர் 2023 சொல்லுங்க. 3 months. 3 months இல்லடா. So 9 plus 3 12 18th December. Okay. 4th July. 4 months.
4 plus 3 ஆ 7th நவம்பரா? நான் என்ன சொன்னேன் 4th? ஓகே ஜூலை ஜூலை 4 monthsனா 4 7 நவம்பர் என்னைக்கு சொன்னீங்க கண்ணா? நவம்பர் 7th இப்போ வந்து ஒருவேளை 15th ஆகஸ்ட் டியூ டேட் வந்ததுன்னா எப்போ எடுத்துக்கணும்? முந்தின நாள். இப்போ எமர்ஜென்சி ஹாலிடே ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டேன்னா அப்போ டியூ டேட் என்ன? அவ்வளோதான். ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் 2 கணமா இது ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். இல்லஸ்ட்ரேஷன் 2 ஹோம்ஒர்க். இதெல்லாம் நோட் பண்ணி. இல்லஸ்ட்ரேஷன் 3 ஹோம்ஒர்க். illustration 3 homework. illustration 5 homework. illustration 6 homework. accommodation of bill பார்த்தோம் இல்லடா அங்க ஃபவுண்டேஷன்ல. illustration 6 homework. மட்டும் ஹோம்ஒர்க்டா. அப்புறம் அக்கவுண்டிங் ஃபார் கன்சைன்மெண்ட்ல ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ்னா என்னடா சிவானி? அக்கவுண்ட்ஸ் சேல்ஸ் இதெல்லாம் பார்த்தது தான். கன்சைன் கன்சைனி கமிஷன் இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் கமிஷன் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. illustration 10 homework. beyond illustration 11 homework. illustration 12 homework. 13 homework. அதாவது 13 homework 14 வந்து 14ல நீங்க என்ன பண்ணணும் சொல்றேன். அதாவது இந்த 20% above cost இந்த மாதிரி சம்ஸ் பார்த்தோமா நம்ம ஃபவுண்டேஷன்ல? பார்த்தோமா? பார்த்தோம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா 14th சம் வந்து என்ன பெஸ்டா உங்களால கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட்ல சம் முடிக்கணும்னு இல்ல, எதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் உங்களால அந்த அக்கவுண்ட்ல அகாமடேட் பண்ண முடியுதுன்னு பாருங்க. 14 15 14 வரைக்கும் போடுங்க. illustration 14 வரைக்கும் போடுங்க இப்போதைக்கு கன்சைன்மெண்ட்ல. 17th போடுங்க. 17th illustration 17 டிக் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஜாயிண்ட் வெஞ்சர்ல ஜாயிண்ட் வெஞ்சர்னா என்னடா சிவானி? ம். ஈக்குவலா எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபை பண்ணலாம்லன்னா ஈக்குவல். ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தான்னா 3:2 அந்த மாதிரி. ஓகேவா? Illustration 20 homework. 21 homework. 22 homework. 23 homework. 24 homework. Memorandum method. Memorandum methodலாம் புரியுதாடா? 25 homework. 26 homework. 27 விட்டுட்டுக்கண்ணா. Consignment into joint venture. So நான் என்னெல்லாம் homework சொன்னேன் ஒரு வாட்டி சொல்லுங்க. ஒரே ஒரே நிமிஷம். ஸோ இப்போ இதோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன்டா. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் when they are starting, they will plan in such a way that ஒருவேளை in case of any loss of stock ஆயிடுனாலோ இல்ல ப்ராஃபிட் ஆனாலோ it is very important to take insurance. Okay, insurance covers the lot of benefits like it protects against the losses caused by fire, lightning, explosion, strike, malicious damage, aircraft damage, storm, cyclone, flood, earthquakes அந்த மாதிரி எக்கச்சக்கமான இதை வந்து அவங்க இன்சூர் பண்ணுவாங்க. அதுல ரெண்டு விதமா பிரியுது. ஸ்டாக் இன்சூர் பண்றது ஸ்டாக் இன்சூரன்ஸ். ஓகேவா? லாபத்தையே இன்சூர் பண்றது இல்ல எனக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் கண்டிப்பா ப்ராஃபிட்டே வராது, அதனால வந்து என்னோட பிசினஸ் வந்து ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த டைம்ல தே டேக் த இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபார் த லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். நம்ம இப்போ வந்து ஆக்சுவலா பார்க்க போறது லாஸ் ஆஃப் ஸ்டாக் பார்க்க போறோம். லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் நெக்ஸ்ட். ஸோ இதுல வந்து சர்டன் டெர்மினாலஜிஸ் வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். என்ன அப்படின்னா த சால்வேஜ்டு அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்கு, எல்லாம் என்னன்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இந்த சம் பண்றதுக்கு நீங்க சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்னா அந்த குட்டி நோட் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் இந்த நான் இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார் லாஸ் ஆஃப் ஸ்டாக் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயரோட கிராஸ் ப்ராஃபிட் 2 வருஷத்தோட ப்ரீவியஸ் இயர் கொடுத்துருக்காங்கன்னா 2 வருஷத்தோட ப்ரீவியஸ் இயர் இல்ல 3 வருஷத்தோட ப்ரீவியஸ் இயர் கொடுத்துருக்காங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணும். ஸ்டெப் 1, calculation of gross profit of previous year in case of 2 years data given. ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 2, gross profit ratio of previous year கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கணும். இல்ல எனக்கு வந்து 2 இயர்ஸ்லாம் கொடுக்கல, ஒரே ஒருனா ப்ரீவியஸ் இயர். அதோட ஃபார்முலா என்னன்னா gross profit by sales into 100. ஸ்டெப் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட். மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நார்மலா என்னடாலாம் போடும்? 2 ஓப்பனிங் ஸ்டாக், 2 பர்ச்சேசஸ், கரெக்டா? அப்புறம் பை சேல்ஸ், பை க்ளோசிங் ஸ்டாக், அந்த டேட்டாலாம் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸ்டெப் 4 வந்து லைக் டு லைக் மேட்சிங் கால்குலேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நான் வந்து போன வருஷத்தோடது ரெடி பண்ணிட்டேன், இப்போ இந்த வருஷத்தோடதும் டேட்டா கொடுத்துருக்காங்க, நான் ரெடி பண்ணணும் அப்படின்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்குமான இன்ஃப்ளேஷன் இன்கார்பரேட் பண்ணி இந்த வருஷத்தோடு ரெடி பண்ணும். போன வருஷம் நம்பர்ஸே பேஸா வச்சுன்னு இந்த வருஷத்துக்கு பிளஸ் அப்ராக்சிமேட்டா எவ்வளோ பர்ச்சேசிங் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ கவர் அப் ஆகுமோ அதை பேஸ் பண்ணி இந்த வருஷத்தோட நம்பரையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபிஃப்த் வந்து சால்வேஜ் வேல்யூ. சால்வேஜ் வேல்யூனா என்ன அர்த்தம்னா ஸ்டாக் ப்ரொடெக்டட். எவ்வளவோ எரிஞ்சிருக்கும் ஆனா கொஞ்சம் எங்கேயோ சிலது ப்ரொடெக்ட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த வேல்யூ என்னன்றது பார்க்கணும். ஸ்டெப் நம்பர் 6, அப்புறம் லாஸ் ஆஃப் ஸ்டாக். ஆக்சுவலா எவ்வளோ அந்த ஃபயர்னால எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, அது மைனஸ் எவ்வளோ நான் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன்றது தானே என்னோட லாஸ். 15,000 ரூபாய் ஒர்த் ஆஃப் வந்து மெட்டீரியல் ரா மெட்டீரியல் கோடவுன்ல வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நான் வந்து சால்வேஜ் வேல்யூ வந்து 15,000 ஒர்த்ல 3,000 ரூபாய் ஏதோ காப்பாத்தியாச்சு, அதுவே நல்லபடியா எங்கேயோ ஓரமா இருந்தனால
நெருப்புல கருகல, இல்ல ஒரு அயர்ன் பாக்ஸ்ல போட்டிருக்கோம் நெருப்புல கருகலன்னா, அப்ப என்னோட ஆக்சுவல் லாஸ் என்ன? மொத்த எரிஞ்ச விலை 15 மைனஸ் இந்த அயர்ன் பாக்ஸ்ல இருந்த அந்த 3000 வருது. அப்ப 15,000 மைனஸ் 3000 12,000. அதான் லாஸ் ஆஃப் ஸ்டாக். இங்க கான்செப்ட் ஆஃப் ஆவரேஜ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆவரேஜ் கிளாஸ்னா என்னன்னு சொல்றோம்? ஆவரேஜ் கிளாஸ்ன்றது சிம்பிளி ஸ்டேட்ஸ் சப்போஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் அடிக்குவேட்டா இல்ல அப்படின்னா, okay, insurance company will not shoulder the entire risk. Say for example, if the fire வந்து damage cost is 40,000, you have an insurance only for 20,000. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியால உங்களுக்கு 20,000 தான் கொடுக்க முடியும். கரெக்டா? இல்ல இல்ல எனக்கு 40,000 கொடுங்கன்னா கொடுக்க முடியாது. அதான் சொல்றாங்க ஆவரேஜ் கிளாஸ்ன்றது அதுதான். ஆவரேஜ் கிளாஸ் இஸ் a scenario where இன்சூரன்ஸ் கம்பெனியால ஃபுல் லாஸையும் பேர் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் கம்மியா எடுத்தீங்கன்னா ஃபுல் லாஸ் பேர் பண்ண முடியாது அவங்களால. சோ அப்ப என்ன ஆகும்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கம்மியா தான் கொடுக்குற மாதிரி ஆயிடும். சரியா? இன்சூர்டு வந்து எவ்வளவு போர்ஷன் ஆஃப் லாஸ் இப்ப 20,000 40,000 லாஸ் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அதாவது உங்களுக்கு 40,000 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட பாலிசி வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் த அமௌண்ட் ஆஃப் லாஸ் சஃபர்ட். 40,000 இஸ் கிரேட்டர் தேன் தி அமௌண்ட். அது வந்து உங்களோட லாஸ் சஃபர்டை விட ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் தரேன். 40,000 இஸ் யுவர் பாலிசி வேல்யூ. லாஸ் சஃபர்ட் வந்து 20,000 வச்சுக்கோங்க கண்ணா. அப்போ ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிள் ஆகாது. ஆனா அப்போ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல என்ன ஆகும்னா ப்ரொபோர்ஷனேட்டா பிரிப்பாங்க. ஒரு அந்த இதுல ஒரு சம்ல வரும்போது நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஆவரேஜ் கிளாஸ் எப்ப அப்ளிகபிள் ஆகாதுன்னா உங்களோட பாலிசி வேல்யூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜ் கிளாஸ் will not be applicable if your policy value is greater than or equal to the amount of loss suffered. Average clause will not be applicable if your policy value is greater than or equal to the amount of loss suffered. இது ஞாபகம் வச்சுக்கணுங்கண்ணா. எப்போ உங்களோட அதாவது சம்ல கிளியரா பார்த்துக்கோங்க. உங்க பாலிசி வேல்யூவோட லாஸ் வந்து கம்மியா இருக்கிற பட்சத்துல பாலிசி வேல்யூ 40,000னா லாஸ் வந்து 20 இந்த மாதிரி சினாரியோ இருந்ததுன்னா ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிள் ஆகாது. ஆவரேஜ் கிளாஸ் வந்து என்ன சொல்றதுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியால ஃபுல் ரிஸ்க் இது பண்ண முடியாது. இட் இஸ் அ டூல் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனி டு டிஸ்கரேஜ் அண்டர் இன்சூரன்ஸ் பை த இன்சூர்டு. ஓகேவா? அண்டர் இன்சூரன்ஸா இருந்ததுன்னா the net claim from the insurance company will be lower than the gross claim. அண்டர் இன்சூரன்ஸ்னு ஒரு சினாரியோ இருக்கு. உங்களோட நெட் கிளைம் ஓகேவா ஃப்ரம் த இன்சூரன்ஸ் கம்பெனி. இன்சூரன்ஸ் கம்பெனியில் வர வேண்டியது நீங்க கேட்டிருப்பீங்கல்ல 40,000 வேணும்ன்றத அவங்க 20,000 ரூபாய் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்றதுக்கு ஃபார்முலா என்னன்னா நெட் கிளைம் இன்டூ பாலிசி வேல்யூ டிவைட் பை வேல்யூ ஆஃப் லாஸ்ட் ஸ்டாக் லாஸ்ட் அந்த டேட் ஆஃப் ஆக்சிடென்ட். இப்போ நான் திருப்பி ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்றேன். சால்வேஜ் வேல்யூனா எவ்வளவு வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிருக்கீங்க. குவாண்டிட்டி ஆஃப் ஸ்டாக் வாட் எவர் சேவ்டு ஃப்ரம் த ஆக்சிடென்ட்.
ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் ஆஃப் ப்ரீவியஸ் 2 இயர்ஸ் எடுத்து வைக்கணும். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன் 200 கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். லைக் டு லைக் மேட்சிங் கால்குலேஷன் இன்ஃப்ளேஷன் இருந்ததுன்ற பட்சத்தில் போன வருஷம் ஃபிகர்ஸ் வச்சு இந்த வருஷம் கண்டுபிடிச்சிக்கணும் டேட்டாவை. இன்ஃப்ளேஷனையும் கவர் அப் பண்ணணும். அப்புறம் வந்து சால்வேஜ் வேல்யூனா ஸ்டாக் ப்ரொடெக்டடு. calculate the loss of stock on the date of fire minus salvage value. ஆவரேஜ் clause applicable on ஆவரேஜ் clauseனா என்ன அர்த்தம்னா என்னோட ஸ்டாக் நான் எவ்வளோ இன்சூர் பண்ணியிருக்கேனோ ஆவரேஜ் clause எங்கே அப்ளை ஆகும், என்னோட அப்ளை ஆகாது. பாலிசி வேல்யூ வந்து இஸ் கிரேட்டர் தன் த அமௌண்ட் ஆஃப் லாஸ் சஃபர்ட். ஆவரேஜ் clause அப்ளை ஆனா என்ன நம்மளுக்கு கால்குலேஷன் நெட் கிளைம் இன்டு பாலிசி வேல்யூ டிவைடட் பை வேல்யூ ஆஃப் ஸ்டாக் லாஸ்ட் ஆன் டேட் ஆஃப் ஆக்சிடென்ட். ஓகேவா கண்ணா? கண்ணா நான் வந்து அந்த 11:30 to 12 கேப் இருக்குல்ல, அப்போ இந்த ஃபைல் அமுச்சு விட்றேன், நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு சம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோக்கண்ணா, க்ளோசிங் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆனால் கிராஸ் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓப்பனிங் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆனா கிராஸ் ப்ராஃபிட் கம்மியாகும். ரெண்டு தியரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Closing stock increases, gross profit also increases. Opening stock increases, gross profit decreases. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சம் எடுக்கிறேன், ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் சம் போயிட்டு அப்புறம் அக்கார்டிங்கா போலாம். செகண்ட் சம் வரலாம். இல்லஸ்ட்ரேஷன் 1. ஃபயர் வந்து 15th செப்டம்பர் 2021ல வந்திருக்குடா. 2021ல ஃபயர் வந்திருக்கு. ஜென்னன் கம்பெனில கால்குலேட் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் கிளைம் லாட்ஜ் டு பி லாஸ்ட். இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட ஹவு மச் கிளைம் டு பி லாட்ஜ்டு ஃபார் லாஸ் ஆஃப் ஸ்டாக்னு சொல்றாங்க. இங்க இயர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இயர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். எது கரண்ட் இயர் எது ப்ரீவியஸ் இயர்ன்றது நீங்க பாத்துக்கணும். இப்போ இங்க பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2020 நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சும்மா ஒரு பென்சில் எடுத்து ப்ரீவியஸ் இயருக்கு ஒரு இண்டிகேட்டரும் கரண்ட் இயருக்கு ஒரு இண்டிகேட்டரும் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ளூ பென் யூஸ் பண்றேன். 2021ல நடந்திருக்குடா. அப்போ ப்ரீவியஸ் இயர் 2020யா? அப்போ 2020 2020 2020 இதை ஃபர்ஸ்ட் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ 2020ஓடது என்னலாம் கொடுத்துருக்கான்? ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்கான் 40,000. அப்புறம் 2021ஓட ஸ்டாக் கொடுத்துருக்கான்னா 2020ஓட க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்கான். அப்புறம் பர்ச்சேசஸ் வந்து 80,000 கொடுத்துருக்கான். அப்புறம் சேல்ஸ் கொடுத்துருக்கான் 1,20,000. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பனிங் கொடுத்துருக்கான், க்ளோசிங் கொடுத்துருக்கான், பர்ச்சேசஸ் கொடுத்துருக்கான், சேல்ஸ் கொடுத்துருக்காங்கண்ணா. இப்போ நீ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடி பார்க்கலாம் இதுல. இப்போ வெறும் ஒரே ஒரு இயரோட தாண்டா கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே ஒரு இயர்னா அந்த ஒரு இயரோட கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சுக்கணும். ஸ்டெப் 1. ஓகேவா? கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடி.
எவ்வளவு தரும்? ம். 60,000. ஓகேவா? ஸோ 60,000 கிராஸ் ப்ராஃபிட். இப்போ ஸ்டெப் நம்பர் 2, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணுங்கண்ணா. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபார்முலா என்னன்னா கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டூ 100. இப்போ நீங்க கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ சொல்லுங்க எவ்வளவு வரும்ட்டு? ஆ 60,000 divided by 1,20,000 into 100. எவ்வளோ? இது வரைக்கும் புரிஞ்சுதா? சூப்பர். இப்போ இதெல்லாம் போன வருஷத்தோடதா? இப்ப போன வருஷம் டேட்டா வச்சு இந்த வருஷத்தோடது நம்ம போடணும். அவன் என்ன சொல்றான்? டியூரிங் த கரண்ட் இயர் த காஸ்ட் ஆஃப் பிரைஸ் ஹஸ் ரைசன் பை 10%. அப்ப இதுதான் அந்த இன்ஃப்ளேஷன் ரேட். நான் சொன்னேன்ல, இதான் இன்ஃப்ளேஷன் ரேட். செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ ஸ்டாக் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்கடா அவங்க சம்ல? சால்வேஜ் வேல்யூ எவ்வளோ? இது ப்ரொடெக்டடா இருக்கு. அது ஸ்டெப் நம்பர் 5ல எழுதிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 4ல எழுதிக்கோங்க. ஸ்டாக் ப்ரொடெக்டட். சால்வேஜ் வேல்யூனா ஸ்டாக் ப்ரொடெக்டட். ஓகே, எவ்வளோ? 4,000 ரூபாய். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ நம்ம சம் போலாமா? ஓகேடா. ஃபர்ஸ்ட் பாருக்கணும். இது வந்து நம்ம பண்ண ஒர்க்கிங் 60,000. ஸ்டெப் நம்பர் 2 50% கிடைச்சிடுது. சால்வேஜ் ஸ்டாக்ஸ் இது எவ்வளோ? 4,000. இப்போ இங்க பாருங்க. இப்போ மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் இது பண்ண போறோம். மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ன்றதுனா இப்போ கேலண்டர் இயர் ஸ்டார்ட் ஆகுதா, அதுலேருந்து 15th செப்டம்பர் மட்டும் கண்டுபிடிப்போம் 2021. ஓகேவா? அதாவது இப்போ இந்த டிக் பண்ணது எல்லாமே ப்ரீவியஸ் இயரோடது. இப்போ 1/1/2021 ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? 60,000. கரெக்டா? 60,000 கரண்ட் இயர், லாஸ்ட் இயர் கரண்ட் இயர். அதோட பர்ச்சேசஸ் என்ன? 2021 26,000. கரெக்டா? ஓகேவா? சேல்ஸ் எவ்வளோ? அவன் என்ன சொல்றான்? சேல்ஸ் 5% ஜாஸ்தி ஆயிடுதான். ஸோ 5% ஜாஸ்தி ஆயிருக்கு. எக்ஸிஸ்டிங் இப்போ லாஸ்ட் சேல்ஸ் 2 lakhs. இப்போ எப்படி கேக்குது? பரவாயில்லையா? இப்போ அப்படிதான் கேக்குதா? கேட்கலையா? இப்போ எப்படி இருக்கு? 2 lakhs plus 10,000. கரெக்டா? அதாவது இந்த வருஷத்தோட சேல்ஸ் வந்து 2
1,10,000. ஓகேவா? இந்த 1,32,000 வரைக்கும் வரனா சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகேவா? 1,32,000 எப்படி வரும்னா, இப்போ போன வருஷத்தோட ஸ்டாக் இது வந்து 60,000. ஓகேவா? ஓப்பனிங் லாஸ்ட் இயர் லெவல். நம்ம ஜனவா 10% இன்க்ரீஸ் இன் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்டா. அசம்ஷன் அது. ஏன்னா அவன் சொல்றான்ல காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஹஸ் ரைசன் பை 10% அபோல். அதனால 10% பண்ணோம்னா 6,000 66,000 வரும். ஓகேவா? இந்த 66,000ல ஸோ 60,000 போன வாட்டியோடது ப்ளஸ் ஒரு 66,000னா இல்லை 66,000 ஒரே நிமிஷம் கண்ணா. இந்த வாட்டி க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,32,000. 66,000 + 66,000 அப்படியே டபுள் ஆகுது கண்ணா. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் செல்லம். சொல்லி தந்திருக்கேன். நீங்க இப்ப என்ன பண்ணுங்கன்னா அந்த ஃபைல் எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் லைனா எழுதுங்க. இதெல்லாம் எழுதுங்க. இதையும் எழுதுங்க. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் சம்மோடது ஸ்டெப் 1 ட்ரேடிங் அக்கவுண்ட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எல்லாமே எழுதிடுங்க. நான் அதுக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு திருப்பி ஒரு 12 5க்கோ 12 10க்கோ கனெக்ட் பண்ணிடுறேன்டா. ஓகே சலம். பை கண்ணா. தேங்க்ஸ்டா. ஆ புரிஞ்சுதானா சிவானி?